மா, பேகெல்லாம் தூக்கிட்டு எங்கம்மா கிளம்பிட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க பேசாம கிளம்பி போறீங்க. இல்லைப்பா, நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருங்க. நானும் என் மகளும் வெளியே போகிறோம். அவளோட சந்தோஷத்துக்கு எனக்காத நீங்கள் எனக்கு எதுக்கு நீ? எனக்கு என் புள்ள சந்தோஷம்தான் முக்கியம். நான் அவளுக்கு வெளியே போய் அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அம்மா, ஏம்மா இப்படி பேசுறீங்க? நான் உங்க நல்லதுக்கும் பிரியா நல்லதுக்கும் தான் சொன்னேன். அந்த பையன் ரொம்ப கெட்ட பையன்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த பையன் வேணாம்மா. பிரியாக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம். ஏப்பா, நீயும் இவளும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு விரும்பினவளை தானே நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அதே மாதிரி அவளுக்கும் ஆசை இருக்காதா? அம்மா, நான் இதுக்கு மேல எதுவுமே சொல்ல ஆரம்பிக்கல. நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. உங்க விருப்பப்படியே பண்ணிக்கோங்க. அந்த பையனவே பிரியாக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, சரியா? நானும் எதுவுமே சொல்லலம்மா இதுக்கு மேல. உங்க ஆசைப்படியே நீங்க செய்யுங்க. ஐ, அண்ணே ஒத்துக்கிட்டேன் ஐயா. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உன்னை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனே இன்னைக்கு. பிரியா, நான் முழு சம்மதத்தோட இதை நான் ஒத்துக்கல. நீங்க 2 பேரும் வெளியே போறேன்னு சொல்லவும் தான் நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது, உன்னோட வாழ்க்கை நீ தான் இதுக்கு மேல பாத்துக்கணும், சரியா? அந்த பையனை முறைப்படி பேசி வீட்டுக்கு வர சொல்லு. மா, சூப்பர்மா. நீ போட்ட பிளானு ரொம்ப சூப்பர். அண்ணனை எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிட்டோமே. பிரியா, நான் தான் சொன்னேன்ல அவனை எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிருவேன்னு. அம்மாவை நம்பினேல நான் உன்னைய கைவிட்டுருவேனா? என்னங்க, ஏங்க அப்படி பண்ணீங்க? அந்த பையனுக்கு போயா பிரியாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அந்த பையன் மோசமான பையங்க. என்ன என்னதான் ராணி பண்ண சொல்றீங்க? உங்க அடம் பிடிக்கிறது நான் என்ன பண்ண முடியும்? எப்படியோ இதுக்கு மேல அவங்க தான் வாழ்க்கையை பாத்துக்கணும். நீயும் இத பத்தியே கேட்டு என்ன டென்ஷன் ஆக்காத. போய் ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வா ராணி, ப்ளீஸ் ராணி. சரிங்க, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அஸ்வின், உனக்கு ஒரு குட் நியூஸ் அஸ்வின். நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் ஒத்துக்கிட்டான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அஸ்வின். அப்படியா பிரியா? எனக்கும் ஹாப்பியா இருக்கு பிரியா. ஒரு வழியா நீயும் நானும் சேர போறோம். ஆனா என்ன, எங்க வீட்டுலதான் இன்னும் கேட்கல. என்ன சொல்கிற அஸ்வின்? இன்னும் உங்கள் வீட்டில் நீ பேசலையா? அதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்க அஸ்வின், கண்டிப்பாக. நான் நாளைக்கு பேசுறேன் பிரியா. என்னன்னு உனக்கு கூப்பிடுறேன் என்ன? சரி அஸ்வின், நீயும் பேசிட்டு முறைப்படி வந்து பொண்ணு கேளுங்க அஸ்வின். எங்கள் அண்ணன் அப்படி தான் சொன்னான். கட்டாயமா பிரியா, எல்லாமே நல்ல முடிவா தான் இருக்கும். நீ பயப்படாம இரு, சரியா? நான் வைக்கிறேன். இவ்வளவு வேற கல்யாணம் வேற பண்ணணுமா? சாட்டு முன்னாடி சொத்தை எழுதி வாங்கிட்டு இவளை கழட்டி விட்டுற வேண்டியதுதான். வீட்டுல சொல்லலாமா வேணாமா? சரி, பாப்போம்.